வெல்கம் டு மை சேனல். ரெஸ்யூமே முதல் இன்டர்வியூ வரை இந்த டாப்பிக்கை நம்ம 4 பாகமாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன், ஹவு டு ப்ரிப்பேர் அ ரெஸ்யூமே, அதான். பார்ட் 2ல வாட் வி ஷுட் டூ பிஃபோர் த இன்டர்வியூ, ஒரு கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு முன்னால் என்னென்ன பண்ணணுன்றது. பார்ட் 3 வாட் அ கேண்டிடேட் ஷுட் டூ ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ அன்னைக்கு என்னென்ன பண்ணணும். பார்ட் 4 இதில் என்ன பார்க்க போறோம்னா ஹவு அ கேண்டிடேட் ஷுட் கண்டக்ட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் டியூரிங் த இன்டர்வியூ அப்போ எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதான் இந்த 4 பாகமாக பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ் ஐ செட் earlier, பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு ப்ரிப்பேர் அ ரெஸ்யூமே. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ரெஸ்யூமே, செகண்டு how to prepare a ATS friendly resume, third what are the important requirements of a resume for a fresher. பார்ட் 4ல சில சாம்பிள் ரெஸ்யூமே நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த நிறுவனத்துக்கு உங்களை பற்றிய ஒரு ப்ரீஃப் ப்ரொஃபஷ்னல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ரெஸ்யூமேன்றது. இது ஒரு ஆர்டினரி டாக்குமெண்ட் கிடையாது, உங்களோட மார்க்கெட்டிங் டூல். நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பீங்க, உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்டர்வியூ போய் நேராக போய் அங்கே சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த எல்லா அம்சங்களும், நல்ல அம்சங்களும் இந்த ஒரு ரெஸ்யூமில் அடங்கணும். ஏன்னா ஒரு ரெஸ்யூமியை வந்து ஒரு ரெக்ரூட்டர், ஒரு நிறுவனமே ஒரு 10 to 15 செகண்ட் தான் பார்ப்பாங்க. அதை பார்த்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடணும். அதனால இந்த ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷனில் அலட்சியம் காட்டக்கூடாது. சரி, ஒரு நல்ல ரெஸ்யூமே உங்களுக்கு என்னென்ன கொடுக்கும்? முதல்ல ஒரு இன்டர்வியூ கால் கொடுக்கும் நிச்சயமா. ரெண்டாவது, உங்களை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும் அந்த அந்த நிறுவனத்துக்கு இந்த ரெஸ்யூமியை பார்க்கும்போது. மூணாவது, இந்த காம்படிஷன் பல ரெஸ்யூமி வர்றதுல உங்களுடைய தன்மை அதில் தெரியும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவோட நம்ம ஒரு நல்ல ரெஸ்யூமியை தயார் பண்ணணும். சில நிறுவனங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே வரும் சில போஸ்ட்டுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், எல்லாரையும் வந்து கூப்பிட முடியாது இன்டர்வியூக்கு. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஏடிஎஸ் சாஃப்ட்வேர். ஏடிஎஸ் சாஃப்ட்வேர்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இந்த ரெஸ்யூமே எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவ்வளோ பேரை இன்டர்வியூ கூப்பிடலாம் அப்படின்றத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அவங்கள தான் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ரெஸ்யூமே வந்து இந்த ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ரெஸ்யூமையாக இருக்கணும். அப்போ என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஒரு பேஜ், 1 பேஜ் போதும். ஃபார் அ ஃப்ரெஷர் 1 பேஜ் போதும், சிம்பிளாக இருக்கணும். செகண்டு, இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஹெட்டிங் சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணும். குவாலிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், கெரியர் அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்ட் டேர்ம்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணும். தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சில கீவேர்ட்ஸ்லாம் பிக் பண்ணி நம்ம இந்த ரெஸ்யூமில் இன்க்ளூட் பண்ணணும். ஃபோர்த்து, இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபிஃப்த்து, இந்த ரெஸ்யூமில் வந்து அன்னெசரி சார்ட்ஸு, கலரிங் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த 5 அம்சங்கள் பொருந்திய ஒரு ரெஸ்யூமியாக இருந்தால் நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதாவது இன்டர்வியூ கால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூமில் 8 இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, பர்சனல் டீட்டெயில்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ன இருக்கணும், நேமு, அப்புறமா இமெயில் ஐடி, மொபைல் ஃபோன் நம்பர், இது மட்டும் இருந்தாலே போதும். இமெயில் ஐடி வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அதாவது நம்ம நேம் வச்சு இமெயில் ஐடி இருக்கலாம். அது தவிர ஃபேன்சி இமெயில் ஐடிலாம் கொடுக்கக்கூடாது. ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அதை வச்சு தான் நம்மகிட்ட அவங்க காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணுமா அப்படின்னா, நார்மல் ஜாப்ஸுக்கு, இந்த சாஃப்ட்வேர் ஜாப், பேங்கிங் ஜாப், அக்கௌண்டிங், இதுக்கெல்லாம் தேவைப்படாது. அன்லெஸ் த ரெக்ரூட்டர் சேஸ் தட் அஃபிக்ஸ் அ லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப்னு சொன்னால் ஒழிய ஃபோட்டோ தேவைப்படாது. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, இல்லாட்டி கேபின் க்ரூ, அந்த மாதிரி வேலை, இல்லாட்டி வந்து கஸ்டமர் ஃபேஸிங் சில வேலை, அந்த கஸ்டமர் சர்வீஸில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து ஃபோட்டோஸ் தேவைப்படலாம். அது அவங்க ரெக்ரூட்டரே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஃபோட்டோ தேவைப்படாது. செகண்டு, கெரியர் அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு ரெக்ரூட்டர்
ஒரு ரெஸ்யூமே பார்க்குறதா அவங்க முதல்ல பார்க்கக்கூடியது இந்த கெரியர் அப்ஜெக்டிவ் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிடேட் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அது கேட்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுவோன்றதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த கெரியர் அப்ஜெக்டிவ் இருக்கணும். மோரோவர் நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஒட்டியே அந்த கெரியர் அப்ஜெக்டிவ் எழுதணும். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அந்த கெரியர் அப்ஜெக்டிவ் எழுதுறன்ற ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இந்த கெரியர் அப்ஜெக்டிவ் இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரோலுக்கு ஒத்து எப்படி இருக்கணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோல், seeking an entry level accountant position to apply my accounting knowledge and contribute effectively. இப்போ அதே மார்க்கெட்டிங் ரோல்னா seeking a marketing position to apply my communication and marketing skills while contributing to business growth. அதே ஹெச்ஆர் ரோலுங்கும் போது seeking an HR position to apply my interpersonal skills and support organization success. அதே ஒரு பேங்கிங் ரோல்னா seeking an entry level banking position to apply my financial knowledge and deliver value to customers and organization. Data analyst role, seeking a data analyst position to apply analytical skills and support data driven decision making. The fresherக்கான ரெஸ்யூமேல third important or essential requirement என்ன educational qualifications. இப்போ ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பிஇ படிச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் பிஇ சிவிலோ மெக்கானிக்கலோ இல்லாட்டி என்ன பிரான்ச்சோ அதை எழுதணும். ப்ளஸ் காலேஜ் எந்த இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சிங்க, ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி பேரையும் அங்கே போடலாம், எந்த இயரு, அப்புறமா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸு இல்லாட்டி சிஜிபிஏ எவ்வளோன்றது இதை போடணும். ஏதாவது நீங்கள் டிஸ்டிங்ஷன் எடுத்திருந்தீங்க, ரேங்க்கு, காலேஜ் ரேங்க் இல்லாட்டி யூனிவர்சிட்டி ரேங்க் அதெல்லாம் இருந்தால் கூட அந்த இடத்துல போடலாம். அதில் அப்புறமா வந்து +2 12th ஸ்டாண்டர்ட் இதே மாதிரி டீட்டெயில்ஸையும் போடலாம், 10th போடலாம், 3 போடலாம். அஸ் அ ஃப்ரெஷர்னால இது 3 போடலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் 12th கூட நிறுத்திக்கலாம், இல்லாட்டி கிராஜுவேஷனோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த சிவியில் மற்ற விஷயங்கள்லாம் எழுத வேண்டியது இருக்கும், இன்டர்ன்ஷிப்பு, மற்ற உங்கள் ப்ராஜெக்ட்ஸு, இதுக்கெல்லாம் இடம் தேவைப்படுறதுனால 1 பேஜில் தான் நம்ம முடிக்கணும் சிவி அப்படின்ற அப்ஜெக்டிவ்னால வெறும் காலேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டால் கூட போதும். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால், ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் 12th போடலாம், 10th வந்து நீங்கள் டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கி தான் கட்டாயமாக போடணும். இந்த 4th இம்பார்ட்டன்ட் ரிக்யர்மெண்ட் இந்த ரெசியூமி, அதாவது 4th ஹெட்டிங் என்னவா இருக்குன்னா ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்கில், இன்னொன்று வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் எம்எஸ் எக்ஸல் இருக்கலாம், பவர் பாயிண்ட் இருக்கலாம், எஸ்கியூஎல், பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி ஸ்கில்ஸு இல்லாட்டி டேலி, இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லில் போடலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதில் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, டீம் மேனேஜ்மெண்ட்டு, டீம் பிளேயர், அப்புறமா வந்து டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸை இதை லிஸ்ட் பண்ணலாம். இந்த ஜென்ரல் இது என்னென்னா ஒரு 4 இல்லாட்டி 5 ஸ்கில்லு, பெரிய லிஸ்ட்லாம் போடக்கூடாது. 4-5 ஸ்கில் இதான் ரெக்ரூட்டர் பார்க்கும்போது பெரிய லிஸ்ட்க்கெல்லாம் அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. 4-5 இருந்தாலே போதும். ஆனால் வந்து இதெல்லாம் பற்றி நம்ம பேசுறதுக்கு தயாராக இருக்கணும் இன்டர்வியூவில், அதுதான் போடணும். சும்மா வந்து கண்டதையும் எழுதி அங்கே போய் இன்டர்வியூவில் மாட்டிக்கூடாது. ஸோ எந்தெந்த ஸ்கில்ஸு உண்மையிலேயே நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களோ அதை இந்த பகுதியில் வந்து சேர்க்கணும். இன்னொன்று, இந்த ஸ்கில்ஸை எல்லாம் வந்து ஒரு பெரிய சென்டென்ஸாக அதை பற்றி எழுதணும்னு தேவையில்லை. ரெசியூமியை பொறுத்தவரையில் புல்லட் பாயிண்ட்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் ப்ரிஃபர் டு see the bullet points. இன்டர்வியூவில் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை பற்றி சொல்லிக்கலாம் கேட்டால். 5th வந்து ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் எழுதிட்டு கீழே ஒரு 3 அல்லது 4 புல்லட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான், அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் என்ன லேர்ன் பண்ணீங்க, ரெண்டாவது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் டீம் லீடராக இருந்தீங்கன்னா அதை இண்டிகேட் பண்ணலாம். தேர்ட், ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தீங்க அந்த ப்ராஜெக்ட்னா அதை இண்டிகேட் பண்ணலாம். 4th, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற ரோலுக்கும் ஏதாவது ரெலவன்ஸ் இருந்தால் அதை அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணலாம். இவ்வளோதான், இவ்வளோ இண்டிகேட் பண்ணால் போதும். இன்டர்வியூவில் அதை பற்றி கேட்டால் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ஸு இதை பற்றி எப்படி ஒரு ரெஸ்யூமில் எழுதணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பண்ண அகாடமிக் ப்ராஜெக்டை அந்த ரெஸ்யூமில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த அப்ஜெக்டிவ். என்ன குறிக்கோளுக்காக இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணீங்க, வாட் யூ டிட் அண்ட் தி அவுட்கம், இந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் என்ன, இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணி தான் அந்த ரெஸ்யூமேல நம்ம போடணும். இப்போ இந்த ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கார். ப்ராஜெக்ட் பேர் என்ன, ஸ்டடி ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஆன்லைன் பேங்கிங் சர்வீசஸ்.
இதுல என்னென்ன பண்ணாங்க? Conducted a survey to analyze customer satisfaction with online banking services, collected and analyzed response from 100 customers using questionnaires, identified key factors influencing customer satisfaction, including ease of use and security, prepared recommendations to improve customer experience. இதுதான் அதோட அவுட்கம். இதெல்லாத்தையும் தான் நம்ம ரெஸ்யூமேல இண்டிகேட் பண்ணணும். சிக்ஸ்த், இன்டர்ன்ஷிப். நீங்க பண்ண இன்டர்ன்ஷிப் பத்திய டீடைல். கம்பெனி எந்த ஃபர்ம்ல பண்ணீங்க, என்ன டியூரேஷன், நீங்க அந்த என்ன ரோல், அந்த இன்டர்ன்ஷிப்ல என்ன ரோல் பண்ணீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க கத்துக்கிட்டது இப்ப நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோலுக்கு ஏதாவது ரெலவன்ஸ் இருந்தா அதையும் இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் புல்லட் பாயிண்ட்ல இண்டிகேட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி இந்த இன்டர்ன்ஷிப்பை பத்தி எப்படி ஒரு ரெஸ்யூமேல நம்ம எழுதுறதுன்றத பார்க்கலாம். ரெஸ்யூமேல இன்டர்ன்ஷிப்பை பத்தி எழுதும் போது the focus should be on one, what you assisted with, அதாவது task performed, skills or tools used, Excel, Tally, accounting software. Third வந்து exposure gained, அந்த இன்டர்ன்ஷிப்ல என்ன எக்ஸ்போஷர் கெயின் பண்ணீங்க, அதாவது ரிப்போர்ட்டிங், அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன், கம்ப்ளைன்ஸ். அப்புறமா நீங்க என்ன கான்ட்ரிபியூஷன் அந்த இன்டர்ன்ஷிப்ல அந்த கம்பெனிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க, இதெல்லாம் இதான் வந்து உங்க ஃபோக்கஸா இருக்கணும் அந்த இன்டர்ன்ஷிப் பத்தி எழுதும் போது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்ன், இவர் ஒரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்னா XYZ ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க? assisted in assembly and testing of automatic components, supported preventive maintenance of manufacturing equipment, participated in quality inspection and defect analysis activities, prepared technical documentation and production reports using MS Excel and company documentation systems. இப்படி இதை பிரசன்ட் பண்ணலாம். நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணதை வந்து இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல 4, மேக்ஸிமம் 4 புல்லட் பாயிண்ட்ஸ், 3 இருந்தா கூட போதும். 7th ஹெட்டிங் என்ன? சர்டிபிகேஷன்ஸ். நீங்க வாங்கின சில சர்டிபிகேஷனை பத்திய டீடைல்ஸ்லாம் இங்க எழுதலாம். சர்டிபிகேஷன் நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க, நீங்க சர்டிபிகேஷன் பவர் பாயிண்ட்ல கூட வாங்கியிருக்கலாம். இல்லாட்டி என்னென்ன சர்டிபிகேஷன் வாங்குனீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வாங்குனீங்க, த்ரூ யுடெமி ஆர் கோர்சரா, அதெல்லாம் கூட இண்டிகேட் பண்ணலாம். இயர் இண்டிகேட் பண்ணலாம் சர்டிபிகேஷனை. ஸோ தட் நீங்க வந்து ஆனா இதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். லாஸ்ட் ஹெட்டிங் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். இதுல வந்து நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா அதை பத்தி இண்டிகேட் பண்ணலாம். இல்லாட்டி இன்டர் காலேஜேட் பிஸ்னஸ் குவிஸ், இந்த மாதிரி குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது, இல்லாட்டி ஹெக்கல்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது, இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது ரெக்கக்னிஷன் கிடைச்சிருந்தா அதை பத்தி எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்க அச்சீவ்மெண்ட்ஸா கொடுக்கலாம். பட் இதை பத்தி கொஸ்டின்ஸ் இருந்தா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் தயாரா இருக்கும். இந்த 8 எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த ரெஸ்யூமி பார்த்தோம். இப்போ இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு சாம்பிள், 2 சாம்பிள் ரெஸ்யூமேஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று ஃபார் இன்ஜினியரிங், ஒன்று ஃபார் காமர்ஸ் கிராஜுவேட். முதல்ல ஒரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ரெஸ்யூமே எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். முதல்ல நேம், அதாவது பர்சனல் டீடைல்ஸ், நேம், அதில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் இருக்கா. அடுத்து கெரியர் அப்ஜெக்டிவ், இதுல என்ன போடுறாங்க? seeking an entry level software engineer position to apply my technical skills and contribute to innovative projects. இதுதான் career objective for a BE computer science applying for a software engineer position. ஓகே. அப்புறம் education qualification, BE computer science, HSC, SSC, எல்லா டீடைல்ஸும் போடலாம் இல்ல. அடுத்தது technical skills related to your qualification and the job you are seeking, Python, Java, SQL, MS Excel இதெல்லாம் போடலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், அடாப்டபிலிட்டி. அப்புறம் ப்ராஜெக்ட், பண்ண ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதுதான் பண்ண ப்ராஜெக்ட். அதை பத்தி 3 புல்லட் பாயிண்ட்ல டிஸ்கிரைப் பண்ணா போதும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப், என்ன பண்ண இன்டர்ன்ஷிப், என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன் XYZ டெக்னாலஜிஸ்ல பண்ணது, என்ன பண்ணியிருக்கோன்றத 3 புல்லட் பாயிண்ட்ல போட்டாலும் போதும். 3 இல்லாட்டி 4 பாயிண்ட்ல போடலாம். சர்டிபிகேஷன்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங், இன்ட்ரோடக்ஷன் டு ஏஐ, இது கூகுள்ல பண்ணுது. SQL இது யுடெமில பண்ணுது. இது மாதிரி சர்டிபிகேஷன்ஸை பத்தி டீடைல்ஸ் போடலாம். அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட் நேஷனல் லெவல் கோடிங் காம்படிஷன், மெம்பர் காலேஜ் கோடிங் கிளப். அதாவது முதலே சொன்ன மாதிரி 1 பேஜுக்குள்ள வர மாதிரி பார்த்துக்கணும் நம்ம ஃப்ரெஷர் ரெஸ்யூமி. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு காமர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட், அவரோட ரெஸ்யூமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி பர்சனல் டீடைல்ஸ். கெரியர் ஆப்ஜெக்டிவ் பாருங்க, சீக்கிங் இன் என்ட்ரி லெவல் அனலிஸ்ட் பொசிஷன் to apply my analytical skills and contribute to organizational success. Education qualification, PG நால MCom, BCom, HSC யோட நிறுத்திக்கலாம். SLC போடணும் தேவையில்லை. Unless you have scored a rank or some distinction, SLC தேவையில்லை. அப்புறம் technical skills related to your qualification, MS Excel, Power BI, Tally இதெல்லாம் போடலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட். அகாடமிக் ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட்? சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் யூசிங் எக்ஸல், ரெலவென்ட் டு யுவர் குவாலிஃபிகேஷன்.
இது வந்து 4 பாயிண்டா போட்டிருக்குது. அனலைஸ் சேல்ஸ் டேட்டா, அப்புறமா ஜெனரேட் இன்சைட்ஸ் டு சப்போர்ட் பிசினஸ் டிசிஷன். இதுதான் அதோட அவுட்கம். அதுவே இன்டர்ன்ஷிப் என்ன, ஃபினான்ஸ் இன்டர்ன், ஏபிசி ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதே மாதிரி 4 புல்லட் பாயிண்ட்ல உங்க இன்டர்ன்ஷிப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். சர்டிபிகேஷன் எல்லாம் ரெலவென்ட் டு யுவர் குவாலிஃபிகேஷன், அட்வான்ஸ்ட் எம்எஸ் எக்ஸல், பவர் பிஐ ஃபண்டமெண்டல்ஸ், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், இதெல்லாம் பத்தி சர்டிபிகேஷனை போடலாம். அச்சீவ்மெண்ட்ஸ், காலேஜ் காமர்ஸ் அசோசியேஷன் மெம்பர், 1 செகண்ட் பிரைஸ் இன் இன்டர் காலேஜ் பிசினஸ் குவிஸ். ஏற்கனவே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 8 எசென்ஷியல் ரிக்யர்மெண்ட் அந்த ஒரு பேஜுக்குள்ள நம்ம ரெஸ்யூம்ல வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீடியோல ஒரு ரெஸ்யூமி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதனால எசென்ஷியல் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெஸ்யூம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ன்றது. ஏன்னா இந்த ரெஸ்யூமை வச்சு தான் ஒவ்வொரு இன்டர்வியூவர், ஒவ்வொரு போர்டு மெம்பர் அதை தான் முன்னால் வச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டும் போகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், யூ ஹேவ் டு பி வெரி ஹானஸ்ட் வைல் ப்ரிப்பேரிங் த ரெஸ்யூமி. அது இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு நீங்கள் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெஸ்யூமியை ஃபைன் டியூன் பண்ணும். ஒரு பேசிக் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணும். ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரே காப்பியாக அனுப்பக்கூடாது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்ஸ் வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்வியூக்கு முன்னால், இந்த சிவிக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். Till we meet in the next video, it's goodbye from me.